டாப் சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நீங்களும் உங்கள் மனசும் வேற வேற இல்லை, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. உண்மையிலே நீங்கள் வேற, உங்கள் மனசு வேற. உங்கள் மனசு உங்களுக்கு சம்டைம் நல்லதையும் சொல்லும், சம்டைம் உங்களுக்கு கெட்டதும் சொல்லும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, மனசு எப்போவுமே நமக்கு ஒரு ராஜா மாதிரி. இந்த உடம்புக்கு, இந்த மூளைக்கு, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம மனசு ஒரு ராஜா மாதிரி. அந்த மனசு என்ன சொன்னாலும் நம்ம அப்படியே பிளைண்டாக கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தனை திட்டுன்னா யோசிக்காமல் நம்ம திட்டிடுவோம். அதே ஒரு நம்ம மனசு ஒருத்தனை வெட்டு அப்படின்னா யோசிக்காமல் நம்ம வெட்டிடுவோம். அப்படி தான் வெட்டுறாங்க எல்லாரும், அப்படி தான் கொலை பண்ணுறாங்க. அதே மனசு ஒருத்தனை பாராட்டு, ஒருத்தனை புகழ்ந்து பேசு அப்படின்னு நம்ம மனசு சொல்லிச்சுன்னா நம்ம யோசிக்காமல் கேள்வியே கேட்காம செஞ்சுருவோம். ஸோ மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே நம்ம செய்வோம். மனசுக்கு நாம் ஒரு வேலைக்கார மாதிரி இப்போ இருக்கிறோம். ஆனால் மனசு நமக்கு வேலைக்காரன். நாம் என்ன சொல்கிறோமோ அதைத்தான் மனசு செய்யணும். ஆனால் அது அப்படியே உள்டா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாழ்க்கையில் செஞ்ச ஒவ்வொரு முக்கியமான செயலும் உங்கள் மனசுலேருந்து தான் செஞ்சுருப்பீங்க. மனசு என்ன சொல்லுதோ, ஒருத்தவங்கள்ட்ட சண்டை போடுறதா இருக்கட்டும், ஒருத்தவங்க மேலே கண்மூடித்தனமாக அன்பு வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே உங்கள் மனசுலேருந்து தான் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே பிளைண்டாக கேள்வியே கேட்காம நீங்கள் செஞ்சுருப்பீங்க. அதனால் சில நல்லதும் நடந்திருக்கும், சில கெட்டதும் நடந்திருக்கும். சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் பாசம் காட்டி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தரை நம்பி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா, அப்படி நம்ப சொன்னது உங்கள் மனசு தான் உங்களை. கரெக்டா? அவர் எப்படியாப்பட்டவர், அவர் எப்படி நம்பிக்கைக்கு உறுத்தானவர் தானா, ஏமாத்துவாரா, லாயலானவரா அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் பிளைண்டாக நீ நம்பு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை நம்ப வச்சது உங்கள் மனசு தான். ஆமாம் தானே? இப்போ சொல்லுங்கள், அந்த மனசு உங்கள் மனசு உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கா இல்லை கெட்டது பண்ணியிருக்கா? ஆக்சுவலாக பார்க்க போனால் கெட்டது பண்ணியிருக்கு. பிகாஸ்